வணக்கம். இன்று அழுக்காராமையின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். இப்போ இந்த 8வது குறளில் என்ன சொல்கிறாருன்னா, அழுக்காறு என ஒரு பாவினா பாவம் செய்பவர்கள், தீய செயல்களை செய்பவர்கள், ஒருபோதும் நல்ல விஷயங்களை செய்யாதவர்கள் தான் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செற்று தீய வழி வைத்துவிடும். திருச்செற்று அப்படின்னா என்ன? எல்லா செல்வத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுது? அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். தீய வழியில் அவனை செலுத்திவிடும். தீய வழியில் போனால் என்ன ஆகும்? ஏற்கனவே நான் முதல்லையே குரல் எடுத்து போட்டு சொன்னேன். அடுத்தவனை பார்த்து அவங்ககிட்ட அவன் ஒய்ஃபுக்கு இத்தனை நகை வாங்கி தரான், ஃப்ரிட்ஜ் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் போய் தகாத வழியில் தான் பொருள் சேர்ப்பார்கள். தகாத வழியில் பொருள் சேர்த்தா அன்னைக்கு கார் பங்களாலாம் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் ரெய்டும் வந்துடும். பின்னாலேயே வந்து என்ன பண்ணும்? உள்ளதும் போச்சுரா நல்ல கண்ணான்னு எல்லாம் போய் சேர்ந்துடும், நம்மளை விட்டு போயிடும். இதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துவது. பார்க்கலாமா? அழுக்காறு என ஒரு பாவி தீரச்செற்று தீயுழி உய்த்து விடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயழி உய்த்து விடும். அழுக்காறு என்று சொல்லக்கூடிய பொறாமை குணமானது மிக பாதகமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பாவச் செயல்களுள் ஒன்றாகும். அப்படி ஒரு பொறாமை உணர்வோடு நாம் இருந்தால் நம்மகிட்ட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாமே அது என்ன சேர்ந்து தங்கவே விடாது. அந்த செல்வங்களை கெடுத்து தீய வழியில் நம்மளை செல்ல வைத்துவிடும். ஒரு சைக்கிள் ஒரு பைக்கோடு நம்ம நின்று இருக்கலாம், மாறாக கார் வேணும்னு நினச்சிக்கிட்டு போகிறோம் இல்லையா, கையூட்டு வாங்குகிறோம் இல்லையா, அது எதில் கொண்டு நிறுத்தும்? ஜெயில் கம்பி எண்ணிகிட்டே இருடா அப்படின்னு கொண்டே நம்மளை விட்டுடும். அதனால தான் அதை சொல்கிறாங்க. அழுக்காறு என்ன ஒரு பாவி திருச்செற்று தீவழி உய்த்து விடும். பொறாமை குணம் இருந்து தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி தீய வழியில் தான் நாம் செய்வோம். ஆக இந்த பாவி என்று சொல்லக்கூடிய பாதக செயல்களை செய்யக்கூடிய பொறாமை குணம் நம்மிடம் இருந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் அழித்து நம்மை அது தீய வழியில் செலுத்திவிடும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அழகாக கூறியிருக்கிறார். இப்போ இந்த 2 குறளையும் என்ன பார்க்குறோம்? செல்வ மகள் நம்மை விட்டு நீங்கி விடுவாள், நீங்கிறதோடு இல்லை, நமக்கு தீய செயல்களை காட்டி விட்டு போயிடுவாள். ஏன்? நீயே நல்லாவே இருக்க மாட்டேங்கிற, உன்னுடைய செல்வம் அழிந்தால் என்ன பண்ண போகிற? தீய வழியை நாடுவியா இல்லையா? ஏன்னா பெரும் பொறாமை தான் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குதே. அதனால் நீ என்ன பண்ணுவேன்? உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 குறள்களை நாம் நாளை காண இருக்கிறோம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை விடை பெறுகிறேன்.